ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னா இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புகிற அம்மாமாருக்கு திங்கக்கிழமை தான் முதல் நாள். இன்னைக்கு மண்டே. ஜெசிகா ஆகாஷுக்கும் லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸு என்ன ரெடி பண்ணேன், அதை எப்படி பேக் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நைட்டே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்ததுனால காலையில் ஃப்ரெஷ்ஷாக குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கையளவு பாதாமையும் கொஞ்சமாக குங்குமப்பூவையும் சுடுதண்ணியில் ஊற வைக்கேன். நெக்ஸ்ட் லஞ்சுக்கு தேவையான காய்கறிகள்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வைக்கேன். இந்த காய்கறிகளை கட் பண்ணி வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுற பிளேட்டை பற்றி சொல்லணும்னா, இது ப்ரீமியம் செராமிக்கில் ஸ்ப்ரில் பேட்டர்ன் டிசைனில் வரக்கூடிய ஒரு லார்ஜ் சர்விங் டிஷ் தான் இது. இது செட் ஆஃப் 2 வருது. மைக்ரோவேவ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ் வாஷர் சேஃபும் கூட. இதில் இன்னும் கலர் ஆப்ஷனும் இருக்குது. எனக்கு இந்த கலர் கொஞ்சம் இஷ்டமாக இருந்து அதனால இது வாங்கியிருக்கேன். இது நம்ம கிச்சனில் குக் பண்ண ஃபுட்டை சர்வ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஏதாவது மிக்ஸ் பண்ணுறோம், இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பல்லாரியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பல்லாரியை கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட தாளிக்கக்கூடியதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமா முந்திரி பருப்பு, மிளகு, சோம்பு. தாளிக்கிறதுக்கான பொருட்களை பார்க்கும்போதே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரியாணியா கீ ரைஸான்னு. இன்னைக்கான ஸ்பெஷல் கீ ரைஸ் தான். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வைக்கேன். இப்படி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கிட்ட வச்சுக்கிட்டோம்னா குக்கிங் ரொம்பவே குயிக்கா முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் கீ ரைஸுக்கான அரிசியை ஊற வச்சிடலாம். இன்னைக்கு கீ ரைஸ் சீரக சம்பா அரிசியில தான் செய்ய போறேன். இது கீ ரைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை கூட்டி கொடுக்கும். ஒரு கப் அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை பாத்திரத்திலையும் சேர்த்து ஒரு அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தேன். பிரியாணியோ கீ ரைஸோ நம்ம சேர்க்கிற அரிசியை பொறுத்து அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் மாறும். ஜெசிகாக்கும் ஆகாஷுக்கும் இந்த ஜீரக சம்பா அரிசியில செய்யற கீ ரைஸ் தான் ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும். அதனால இப்போ ஃபுல்லும் இதுல தான் ரெடி பண்றேன். ஒவ்வொரு நாள் காலையிலயும் இந்த விடியலை கீழ் வானத்துல பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். இப்ப கொஞ்சம் மழைக்காலமா இருக்கிறதுனால காலையில கொஞ்ச நேரம் மட்டும்தான் சூரியனையே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஃபுல்லுமே குளிர்ந்த காத்தும் மழையுமா தான் இருக்கு. கீ ரைஸ் கூட தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கான ஸ்பெஷல் சிக்கன் தான். நல்ல பிரஸ்ட் பீஸ் சிக்கன், போன்லெஸ் சிக்கனா எடுத்து அதை கட் பண்ணி மஞ்சள் போட்டு கழுகி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை இப்ப மேக்னேட் பண்ணி வைக்கணும். உப்பு, பெப்பர், பேக்கிங் சோடா, கார்ன்ஃபிளவர், 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கேன். இப்ப நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பிங்க் கலர் பவுல பத்தி சொல்லணும்னா, நெஸ்ட் டிசைன்ல வரக்கூடிய பபிள் செராமிக் பவுல் தான் இது. வெளி லேயர்ல தான் நல்ல பபிள் டிசைன் கொடுத்திருக்காங்க. உள்ள நல்ல கிளாசி பினிஷ்ல சூப்பரா இருக்கு. இது செட் ஆஃப் 2 வருது. ஒன்னு கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கு, ஒன்னு நல்ல பெரிய சைஸாவே இருக்குது. இது நம்ம ஓவன்ல வச்சு பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை சர்வ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி மேக்னேட் பண்றதுக்கும் சோக் பண்றதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை அப்படி ஓரமா வச்சிருந்தேன். ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஆல்ரெடி கீ ரைஸ்க்கு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அரிசியும் நல்லா ஊறிட்டு இப்போ ரெடி பண்ணிடலாம். இந்த பிராஸ் குக்கிங் பாட் அடுப்புலையும் வச்சு அதில் ஒரு கரண்டி அளவு தேங்காயையும் விட்டு அது சூடானதும் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரியையும் உள்ள சேர்த்து நல்ல லோ ஃப்ளேம்லையும் வச்சு நல்ல கோல்டன் ப்ரௌனா பொரிச்சு வெளியில எடுத்து மாற்றி வைக்கேன். இந்த பொரிச்சு ஆட் பண்ற வெங்காயம் இந்த கீ ரைஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்டையே கொடுக்கும். வெங்காயத்தை எடுத்து வெளியில மாத்தின பிறகு எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை அதே எண்ணெயில சேர்த்து கொஞ்சம் வறுபட்டு கலர் மாறினதும் அதையும் எடுத்து வெளியில மாத்தி வைக்கேன். இதே மாதிரி எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் இதே எண்ணெயில பொரிச்சு எடுத்து மாத்தி வைக்கேன். சேர்த்தது தேங்காயா இருந்தாலும் இந்த எண்ணெய் இப்ப நல்ல ஃப்ளேவரா இருக்கும். இது கூட 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் உள்ள சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விடுறேன். அது லைட்டா பொரிஞ்சதும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பல்லாரியையும் உள்ள சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கேரட்டையும் உள்ள சேர்த்து 2 பெரட்டி கொஞ்சம் குக்காக விடுறேன். இதுல ஒன்னொன்னா சேர்த்து அப்படி வதக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். தீயையும் ஸ்லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். இப்போ ஊற வச்சிருக்கிற ஜீரக சம்பா அரிசியும் உள்ள சேர்த்து அந்த எண்ணெயிலேயே அந்த நெய்யிலேயே நல்லா 2 பெரட்டி அரிசி கொஞ்சம் சூடாகிறதுக்காக வெயிட் பண்றேன். இப்போ இதில் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப்பு தண்ணியே தாராளமாக இருக்கும். ஆனால் எனக்கு ஊற வச்சிருந்தாலும் 2 கப்பு தண்ணி சேர்த்து தான் அளவு கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால நான் 1க்கு 2 கொதிக்கிற தண்ணியும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன்.
இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் உள்ள சேர்த்துறதேன். இந்த பாட்டை பத்தி சொல்லணும்னா இது ஒரு ஹை கிரேட் பிராஸ் குக்கிங் பாட் வித் லிட்டோடையும் வருது. வெளியில இருக்க அந்த பிராஸுக்கு எப்படி ஒரு ஹேமர் டிசைன் கொடுத்திருக்காங்களோ அப்படியே உள்பக்கம் டின் கோட்டட், சோ நான் ஸ்டிக் இன்னர் சர்ஃபேஸ். பொதுவா பிராஸ்ல குக் பண்ணி சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இது கேஸ்ல வச்சு நம்ம சமைக்கும் போது ஹீட்டை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். அதனால நம்ம குக்கிங்க்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பாட் நல்லா வெயிட்டாவும் இருக்குது. பிரியாணி வைக்கிறதுக்கோ குழம்பு வகைகள் வைக்கிறதுக்கோ சூப்பரா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு அரை லெமனையும் புழிஞ்சு விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிருந்தேன். இதில் கொடுத்துருக்குற மூடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, வித் ஹேண்ட்லோடையும் இருக்குது, பாட்டோடையும் கரெக்டாக க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தம் போடுற ஸ்டேஜில் பொரிச்சு வச்ச வெங்காயம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை எல்லாத்தையும் மேலே தூவி விட்டுருதேன். இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சு மூடி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருதேன். இது தம் வைக்க தேவையில்லை, பாத்திரத்திலே நல்ல சூடு இருக்கும். இந்த சூட்டுலையே கரெக்டாக ஈவனாக குக் ஆகி வந்துடும். இங்கே மேக்னேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் நல்லாவே ஊறி இருக்கு. இதை இப்போ கீ ரைஸ் கூட தொட்டுக்கிட்டுற மாதிரி நல்ல காரசாரமாக ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாயில் குக் பண்ணுற ஆயில் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு 2 ஸ்பூன் அளவு அதில் சேர்த்துக்கிடுறேன். இப்போ இதில் மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுதேன். இதிலே தண்ணி ஊறும், அதிலே சிக்கன் சூப்பராக குக் ஆகவும் செஞ்சிடும். சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த கடாயை பற்றி சொல்லணும்னா, ஹை கிரேட் ப்ராஸில் ஹேமர் டிசைனில் வரக்கூடிய இந்த கடாய் நல்ல கிளாஸ் லிட்டோடையும் வருது. கிளாஸில் நல்ல கிரிப்பான ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கடாயிலையும் 2 சைடும் நல்ல ஸ்ட்ராங்கான ஹேண்டிலோட வருது. இதுலேயுமே இன்னர் போர்ஷன் ஃபுல்லுமே டின் கோட்டிங்கில் வரதுனால நல்ல ஒரு நான்ஸ்டிக் ஃபினிஷ் கொடுக்கும். நம்ம இதில் குக் பண்ணும்போது எந்த ஒரு பொருளும் அடியும் பிடிக்காது, கொஞ்சம் கூட ஒட்டாது. நம்ம டெய்லி குக்கிங்க்கு ஆப்டான ஒரு கடாய்னே சொல்லணும். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட விட நல்லா சூடு ஏற ஏற ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக குக் ஆகி வருது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணுறேன். விட்டு விட்டு அப்பப்போ பரட்டி விட்டாலே போதும். பிரஸ்ட் பீஸ் சிக்கன்னாலே நல்லா சாஃப்டாக இருக்கும், குயிக்காகவும் குக் ஆயிரும். ஓவராக குக் பண்ணோம்னா ஹார்ட் ஆயிரும். பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்கணும்னா சிக்கனை நான் இன்னைக்கு மேக்னேட் பண்ண மாதிரி மேக்னேட் பண்ணி இதே மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுங்க. சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி ரெடி பண்ணுற சிக்கனை நம்ம பாஸ்தாக்கு, நூடுல்ஸுக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு கூட ஆட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் நல்லாவே குக் ஆகிட்டு இப்போ இதை எடுத்து மாற்றி வச்சுருதேன். இந்த சிக்கன் இப்போ இப்படியே சாப்பிடலாம், நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஜெசிகா, ஆகாஷ் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் பிக்கும்போது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்க்கேன். பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து அந்த பட்டர்லேயே நல்லா சாட்டே பண்ணி விடுறேன். இப்போ சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறினதும் ஒரு பல்லாரி அரை கேப்சிகத்தை கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சேர்த்த பல்லாரியும் கேப்சிகமும் குக்காக வேண்டாம், அதோட கிறிஸ்பினஸும் மாறிடாமல் லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இது கூட கொஞ்சம் கெச்சப்லாம் சேர்க்கலாம். டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ், சோயா சாஸ், இது எல்லாமே உங்களோட கிரேவிக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன உள்ள சேர்த்துக்கலாம். நான் இங்கே சில்லி சாஸ்க்கு பதிலாக சேஷ்வான் சாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுறேன். இதே சிக்கனை வச்சு நம்ம ஒயிட் சாஸில் இதே மாதிரி பேஸ் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணால் கூட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். நம்ம பாட்டியோட கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிராஸ் பாத்திரங்கள் தான் அதிகமாக இருக்கும். அவங்கெல்லாம் சாப்பிட்ட மாதிரி பியூரான ஒரு ஃபுட்டை நம்மளால் இப்போ சாப்பிட முடியாது. அந்த பியூரான ஃபுட்டுக்கு இதே மாதிரி வெசல்ஸும் ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கு. இந்த பிராஸ் பாத்திரங்களில் குக் பண்ணுறது ஹெல்த்தி மட்டும் இல்லாமல் இதில் குக் பண்ணுற ஃபுட்டோட டேஸ்ட்டையே அதிகப்படுத்துகிறோம். இங்கே சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் திக்காவும் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காக்க ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி உள்ள சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இனி இது கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா திக்காயிரும். அதோட பச்சை வாசனை மாறி நல்லா கொஞ்சம் சாஸ் மாதிரி ஆனதும் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறலாம். இதில் கிரேவி வைக்கும்போது நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறோம்ல, அப்போ அதை பெரட்டி விடும்போது பாத்திரத்துலேருந்து அந்த கிரேவி விலகி வரதை பார்க்கறதுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுலேயும் முக்கியமாக ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் குக் பண்ணுற ஒரு ஃபீலை கொடுக்குது. நல்ல புளிப்பு, உப்பு, இனிப்பு, காரம்னு சொல்லி டேஸ்டான கிரேவி ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் பொடிசாக கட் பண்ண மல்லி இலையும் மேலே தூவி இறக்கிருதேன்.
நெக்ஸ்ட்டா 10 மணி ஸ்நாக்ஸு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் கேட்ட ரெசிபி. இத ரெடி பண்ண அன்னைக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகி அடிக்கடி அதிகமா நான் தான் குடிச்சேன். 1 லிட்டர் அளவு பால, நல்ல கெட்டியான பால பாத்திரத்துல ஊத்தி கொதிக்க விடுறேன். ஊற வச்சிருக்கிற பாதாம் 1 மணி நேரம் கூடுதலே ஆயிருக்கு. நல்லா தோலும் உறிஞ்சு வருது. இப்ப இத உதுத்தி தனியா எடுத்து மாத்தி வைக்கேன். ஆனா இப்படி ஹாட் வாட்டர் ஊத்தி அதை ஊற வச்சு பீல் பண்றதை விட ஓவர் நைட் ஊற வச்சு அதை பீல் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சூப்பர்னா ஈஸியா பீல் ஆகி வரும். அதே மாதிரி நல்லா ஊறவும் செஞ்சிருக்கும், நல்ல சாஃப்டாவும் இருக்கும். இருக்கிற பாதாம்ல தோலெல்லாம் நீக்கிக்கிட்டு இருக்கேன். பால் நல்லா பொங்கி வந்துட்டு இதை இப்ப சிம்ல மாத்தி கொஞ்ச நேரம் கொஞ்சம் கெட்டியாகணும், திக்காகிற அளவுக்கு சிம்ல வச்சு வச்சிருந்தேன். ஃபுல் ஃபேட் மில்க் தான் இருந்தாலும் கொஞ்சம் அதிலேயே கொதிச்சு கொஞ்சம் திக்கானா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதில் 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். அது ஒரு 3/4 லிட்டர் வரட்டும். பாதாம்ல தோலை ஃபுல்லும் நீக்கிட்டு எடுத்துட்டேன். இதில் கொஞ்சத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பாதாம் கூட ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக பாலும் விட்டு நல்ல பேஸ்ட்டாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அடித்து மாற்றி வைக்கேன். நெக்ஸ்ட் இதுல இருந்து தனியாக எடுத்து வச்சிருந்த அந்த கொஞ்சோல பாதாமையும் பொடிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வைக்கேன். இதில் எந்த அளவுக்கு பாதாம் சேர்த்து அரைக்கமோ அந்த அளவுக்கு பாதாம் மில்கோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ கொதிச்சிட்டு இருக்க பாலை பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லாவே கம்மியாக இருக்குது. இப்போ இதில் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக மில்க் மேடும் சுகரையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாதாம் மில்கோட டேஸ்ட் நல்லா வரதுக்கு மில்க் மேட் ரொம்பவே முக்கியம். இந்த பாதாம் மில்க் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம், நம்ம பிள்ளைங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறோம். அதனால நல்ல திக்காக எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணலாம். சேர்த்த சுகருமே நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சாஃப்ரானை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ சாஃப்ரான் இல்லை அப்படின்னு யோசித்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேருங்க. அது வெறும் கலருக்காக மட்டும்தான். சாஃப்ரான் சேர்த்திங்கன்னா அதுக்கு தக்கன கொஞ்சம் ஃப்ளேவரும் நல்லா தான் இருக்கும், கலருமே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட அடித்து வச்சிருக்கிற அந்த பாதாமையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுறேன். இந்த ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை பாட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னாலே அது நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகிட்டே இருக்கும். இப்போ இங்கே நல்லாவே கொதிச்சுட்டு இப்போ நம்ம பொடிசை சாப் பண்ணி வச்சிருக்கிற எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாதாமையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னொரு 5 நிமிஷம் இதே மாதிரி இருக்கட்டும். இதில் நம்ம ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசமும் சூப்பராக இருக்கும். பொதுவாக பாதாம் மில்க் கூலாக குடிக்கிறத விட கொஞ்சம் நகைச்சூடாக குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெசிகா ஆகாஷுமே நல்லா விரும்பி குடிப்பாங்க. அதுவும் இப்போ மழை நேரம் சூடாக குடித்தாதான் நல்லா இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்தா நல்லா திக்காகவும் இருக்குது, அதே சமயம் நல்லா வாசமாகவும் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணி விட்டுறதே. நான் சொன்ன மாதிரி விடிய நேரத்தில் மட்டும்தான் சூரியனை பார்க்க முடியும். பாருங்க மேகம் எவ்வளோ மூண்டு போய் இருக்குன்னு. இன்னைக்கு கண்டிப்பாக மழை இருக்குன்னு தோணுது. எங்கே கொஞ்ச நேரத்தில் காற்று வந்து மேகம்லாம் கலைஞ்சு போயிடுதோ தெரியல. ஆனால் இப்போ இருக்க கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. வெயிலும் இல்லை மழையும் இல்லை, அப்படி இருக்குது. குக் பண்ணிகிட்டு இருக்க போதே பிள்ளைங்களையும் எழுப்பி கிளம்ப சொல்லியாச்சு. பிள்ளைங்க 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ கிரீ ரைஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மனம் வரும் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை எல்லா இடமும் அந்த வெங்காயம் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் அன்னைக்கு கீ ரைஸை தம்மிலே வைக்கல, இருந்தாலும் எந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்க. ஜீரக சம்பா அரிசியில் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவராகவும் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கீ ரைஸ் இதே மாதிரி ஜீரக சம்பா அரிசியில் நான் பண்ண இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இது கூட தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்படி குழம்பு வகைகள் கூட வைக்கலாம். பிள்ளைங்க இப்படி சாப்பிட கொஞ்சம் விருப்பப்படுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு சிக்கனை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம அந்த பொரிச்சு சேர்த்துருக்க வெங்காயத்தோட டேஸ்ட்டு, அதில் ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டு தெரியும். அது இந்த கீ ரைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி ஜெசிகா ஆகாஷ் விரும்பி கேட்ட மாதிரி லஞ்சும் ஸ்நாக்ஸும் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆகாஷ் இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கிளம்பி வந்துட்டா. ஜெசிகா இப்போ தான் குளிக்கவே போயிருக்கா. இன்றைக்கி அவள் கொஞ்சம் லேட் ஆயிடுவான்னு நினைக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கம்பு தோசை தான். அது கூட கொஞ்சம் கெட்டியாக சிறுபருப்பு மட்டும் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். தோசைனாலே சுட சுட சுட்டு கொடுத்தா ஆகாஷ் திருப்தியாக 2 தோசை ஃபுல்லும் சாப்பிட்ருவான். ஆகாஷ் சாப்பிட்றதுக்குள்ளே பஸ் வரதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்கிற லஞ்சையும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்லையும் பேக் பண்ணிடலாம். இந்த லஞ்ச் பேக் பண்ணுற பாக்ஸு சூப்பராக இருக்குல்ல. இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது செட் ஆஃப் 2 வருது. இதில் வந்து 2 சைஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளது கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 620 ml. செகண்டாக கொஞ்சம் சின்ன சைஸில் நம்ம கூட்டு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறது 400 ml. செட் ஆஃப் 2னது ஒரு பெருசு ஒரு சின்னதுன்னு நினச்சிடாதீங்க, 2 ஈக்குவல் சைஸில் தான் இருக்கும். பாக்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா போரோசிலிகேட் கிளாஸ் தான், நல்ல வெயிட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி மைக்ரோவேவ் சேஃபும் கூட. அதுலேயும் இதில் கொடுத்துருக்க லிட்டு ஏர் டைட் கிளாஸ் லிட்டு, லீக்கேஜ் ப்ரூஃபும் கூட. லிட்டில் கொடுத்துருக்க 4 கிளிப்பும்
நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஏர் டைட்டாவே க்ளோஸ் ஆயிருது. அதே மாதிரி லிட்ல சிலிக்கான் ரிங்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது குழம்புக்கு பேக் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூட வெளியில லீக் ஆகாது. ஜெசிகா அக்கா சின்ன பிள்ளைங்களுக்கு தான் பாக்ஸ் கரெக்டா இருக்குங்கிறது இல்ல. நீங்க காலேஜ் போறீங்க இல்ல ஆபீஸ்க்கு கொண்டுட்டு போறீங்கன்னா கூட இது யூஸ் பண்ண அவ்வளோ சூப்பரா இருக்கும். பார்க்கவும் நல்லா நீட்டாவே இருக்கு. அதே மாதிரி லெட் நல்லா கிளாஸ்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம உள்ள என்ன வச்சிருக்கோம் என்ன அளவுல இருக்குங்கிறத நம்ம வெளியில இருந்தே பார்க்க முடியுது. எப்பவுமே ஜெசிகா ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் லஞ்ச் பேக் பண்ணி கொண்டுட்டு போவாங்க. இன்னைக்கு இந்த பாக்ஸ்ல கம்மியா பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். எப்பவுமே பாக்ஸ்ல ஃபுட் எடுத்து வைக்கும்போது ரொம்ப இருத்தி அமுக்கி அமுக்கி வைக்க மாட்டேன். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தான் வைப்பேன். ஏன்னா அது பிள்ளைங்க எடுத்து சாப்பிட கரெக்டா இருக்கும். இன்னைக்கு இந்த ஃபுட்டை ஜெசிகா தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கா. அப்போ ஜாகாஷும் நல்லா திருப்தியாவே இன்னைக்கு சாப்பிட்டுருவான். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் பாக்ஸ் ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெசிகா ஆகாஷ் சின்னதுல இருந்தே கொண்டு போய் பழகி இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது ஓகே தான். இப்போ சூப்பரா லஞ்சை பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்டா 10 மணி ஸ்நாக்ஸுக்காக பிள்ளைகள் கேட்ட மாதிரி நல்ல எம்மியா ரெடியா இருக்கிற பாதாம் மில்க பேக் பண்ணிடலாம். இந்த பாதாம் பாலை நம்ம கூலாவோ ஹாட்டாவோ குடிக்கலாம். அதனால ஹாட்டாவோ கூலாவோ பேக் பண்றதுக்கு கன்வீனியன்டா இருக்கிற மாதிரி இந்த பாட்டில செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். இது இன்சுலேட்டட் டிராவல் பாட்டில். ஜெசிகாக்கு பிங்க்கும் ஆகாஷ்க்கு ப்ளூன்னு செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். இதோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 590 ml. இதை பார்த்தாலே தெரியும் பிள்ளைங்க கையில பிடிச்சி குடிக்கிறதுக்கு நல்ல கிரிப்பா இருக்கிற மாதிரி வெளி லேயர் இருக்கு. உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. காப்பர் இன்சுலேட்டர்ங்கிறதுனால நம்ம ஹாட்டாவும் பேக் பண்ணி கொடுக்கலாம், கூலாவும் பேக் பண்ணி கொடுக்கலாம். இதோட லெட் நல்ல ஏர்டைட்டாவும் லீக்கேஜ் ப்ரூஃபாவும் இருக்குது. லெட்ல பிள்ளைங்க தூக்கி குடிக்கிறதுக்கு அளவான வாய்ப்பகுதி கொடுத்துருக்கிறதுனால டிராவல்ல கூட பிள்ளைங்க குடிக்கிறது ஈஸியா இருக்கும். இப்ப ரெடியான லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சூப்பரா பேக் பண்ணியாச்சு. இது இப்ப அப்படியே லஞ்ச் பேக்லயும் எடுத்து வச்சிடலாம். இவ்வளோ சூப்பரான பாக்ஸும் இவ்வளோ சூப்பரான பாட்டிலும் வாங்கின பிறகு பேக் மட்டும் ஸ்பெஷலாக இருந்தால் தானே நல்லா இருக்கும். இது இன்சுலேட்டட் லஞ்ச் பேக். ஜெசிகாக்கு பிளாக் கலரும் ஆகாஷ்க்கு கிரீன் கலரும் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ல போடுற மாதிரியும் இருக்குது, கையில எடுத்துட்டு போறவங்களுக்கு ஹேண்டியாவும் இருக்குது. இந்த 2 ஹேண்டில்னால பிள்ளைங்க ஸ்கூல் பேக்கோட லஞ்ச் பேக்கை எடுத்துட்டு போவதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பேக்ல நம்ம பேக் பண்ற ஃபுட் ஏதாவது உள்ளே கொட்டி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கூட வெளியில வராது. லீக்கேஜ் ப்ரூஃப், அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபும் கூட. பேக் தூக்கி பார்க்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருக்குது. பேக்குள்ளேயே சைடு பாக்கெட் 2 இருக்குது. நம்ம ஸ்பூனையோ லஞ்ச் டவலையோ உள்ள பேக் பண்ணிக்கலாம். பொதுவா லஞ்ச் பேக் ஒரு 2 நாள் தொடர்ந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னாலே லைட்டா ஸ்மெல் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இதுல அந்த பிரச்சனைகள்லாம் இல்ல. அதே மாதிரி கிளீன் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கு. பிள்ளைங்க பிடிச்ச மாதிரி லஞ்சும் ரெடி பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு லஞ்சும் பேக் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் கம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் என் கிச்சனில் புதுசாக ஆட் ஆகியிருக்கிற இந்த திங்ஸ் எல்லாமே நான் நெஸ்டிஷியால இருந்தா வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு பொருளோட குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. நம்ம கிச்சன்ல டெய்லி குக் பண்றதுக்கு கன்வீனியன்டான வெசல்ஸும் கூட. உங்களுக்கும் இந்த பொருட்கள்லாம் பிடிச்சிருக்கு, இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, நெஸ்டிஷியால இப்ப ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சமான திங்ஸ் நம்ம கிச்சன்ல ஆட் பண்ணிக்கலாம். நெஸ்டிஷியா பொருட்களோட விலை அதிகமா இருக்குன்னு மாதிரி ஃபீல் பண்றீங்க. இதோட குவாலிட்டி எல்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறதுனால ரேட்டும் அதுக்கு தக்க இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஆகாஷ் இன்னைக்கு கரெக்ட் டைம்ல கிளம்பி பஸ்லயும் போயிட்டான். ஜெசிகா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா. அதனால இப்ப அவங்க டாடி கூட ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூல் வர கொண்டு விட மாட்டாங்க. பஸ் இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்களை ஏத்திட்டு மெயினுக்கு வரும். இவங்களும் கொண்டு மெயின்ல விட்டாங்கன்னா ஸ்கூல் பஸ்லயே ஸ்கூலுக்கு போயிருவா. எப்பவும் இப்படி லேட் பண்ண மாட்டா, கரெக்டா பஸ்லயே போயிருவா. இன்னைக்குதான் ஏதோ லேட் ஆயிட்டு அவளுக்கு. நம்ம என்னதான் அலாரம் வச்சு காலையில 5 மணிக்கு எழும்பி கடகடன்னு வேலையை பார்த்து 8 மணிக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணி வச்சாலும் பிள்ளைங்க கிளம்ப லேட் ஆயிட்டுன்னா ஏதோ நான் தான் ஃபுல்லுமா லேட் பண்ணிட்டேன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இன்னைக்கு அதுவும் குயிக்காவே எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டேன். கிட்டத்தட்ட 7:30க்கெல்லாம் ஃபுல்லும் ஃபினிஷ் பண்ணி பேக் பண்ணி எல்லாமே முடிச்சு வச்சிருந்தேன். ஜஸ்ட் எனக்கு தலைக்கு குளிச்சுட்டு வரையே டைம் ஆயிட்டு. அதனால இன்னைக்கு பஸ்ஸை மிஸ் பண்ற மாதிரி ஆயிட்டு. இந்த மலைக்கு பிறகு மலைகள்லுமே நல்ல மரங்கள்லாம் தழுத்திருக்கு. ஊருக்குள்ளேயே பார்த்தா நிறைய மரங்கள் நல்ல பச்சை பசேரும் சூப்பரா தழுத்து நிக்குது. வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன தொட்டிகள்ல இருக்குது. பட்டு போயிட்டே நினைச்ச செடிகள் கூட திருப்பி தழுத்து வந்திருக்கு. ஃப்ரைட் ரைஸ்ல போடுறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் தேவைப்படும். அதுக்காக நான் கடையில வாங்குதேன் அப்படின்னா நிறைய தான் வாங்க முடியுது, நிறைய வேஸ்ட் ஆகுது. அதுக்காக வீட்டுல இருந்த பல்லாரி எடுத்து ஊனி வச்சிருக்கேன். கொஞ்சம் தழுத்து வந்திருக்கு. இனி என்னோட குக்கிங்க்கு இதுல இருந்தே எடுத்துக்கலாம்.
2 துளி விழுந்ததுமே இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லாவே கட் பண்ணி விட்டுருக்கேன். நிறைய புது தளர்களும் வந்திருக்கு. இருக்க மட்டுமே கொஞ்சம் பெருசாவும் வந்திருக்கு. இனி இப்போ கொஞ்சம் தொழு உரம் வச்சா செடிகள் எல்லாம் நல்லா சூப்பரா வரும். சொல்லி வச்சிருக்கேன்னு கொண்டு வரல. வந்ததும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு மழையும் நல்லா தொடர்ந்து பெஞ்சிட்டுனா செடிகள் சூப்பரா வந்துரும். இது 7 டேஸ் ரோஸ். லைட்டா ஒரு பிங்க் ஷேடு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற பூல ஒரு ஷேடும் தெரியல. பியூர் ஒயிட்டா தான் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. திருப்பியும் நல்லா கூராப்பு போட ஆரம்பிச்சிருக்கு. நல்லா காத்தும் இருக்கு, மழை இருக்குன்ன மாதிரி இருக்கு. எங்க ஊர் கிளைமேட்டை இப்ப வர வர சொல்லவே முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த ஷேரிங் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிகளை காம்போவோட பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட இல்லை வித்தியாசமான ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். பாய்.